முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். செவ்வாய்க்கிழமை நிஃப்டி 211 புள்ளிகள் ஏற்றத்திலும் சென்செக்ஸ் 751 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்துட்டு போர் இன்னும் முடியல அப்படிங்கறது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. சீஸ்ஃபயர் நீட்டிக்க தான் பட்டிருக்கு. அதனால சந்தை எப்படிங்க சார் ரியாக்ட் பண்ணும்? ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓப்பன் ஆயிருக்கு? முக்கியமான நேற்றைய தினம் நம்ம பேசும்போது இதே ஓபிஎஸ்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நெகட்டிவ் நியூஸ் வராத வரைக்கும் சந்தை அவுட்கம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதாவது நேற்று சீஸ்ஃபயருடைய டெட்லைன், அது பெர்மனண்டா அந்த சீஸ்ஃபயர் இருக்குமா, இல்ல அது நீடிக்குமா, இல்ல எக்ஸ்டென்ஷன் வருமா, இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். பட் அந்த நெகட்டிவ் சைடு வராத வண்ணம் இருந்தாலே சந்தைக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றது நம்ம சந்தை நேற்றைய தினம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக ஒரு ஏற்றத்தை சந்தித்த ஒரு நாளாக இருக்கிறது. ஐ திங்க் சந்தை ஸ்ட்ராங்கா 24,000க்கு மேல ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகி நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 24,601 ஜஸ்ட் a little above 24,600 அப்படின்ற லெவல்ல டெஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அது ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல். பட் அது வரைக்கும் சென்றிருக்கக்கூடியது என்பது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம வைத்துக்கொள்ளலாம். அதே போல லோ கூட நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 24,354 புள்ளிகள், அகெயின் ஹோல்டிங் அபவ் 24,300. ஸோ இப்போ புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போனால் 24,300 24,700 750 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கொஞ்சம் ஹையர் சைட்ல பில்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி சந்தைக்கு தெரிகிறது. ஓகே, இரண்டாவது நமக்கு எதற்காக இப்படி ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா, இந்த சீஸ்ஃபயர், அதாவது யுஎஸ் ஈரான் அந்த போர் நிறுத்தம், தற்காலிகமான போர் நிறுத்தம் நேற்றைய தினம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஒரு பொதுவா இது வரைக்குமே நேற்றைய தினம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இதை எக்ஸ்டெண்ட் ஆகாது, இதோட முடிஞ்சிடும், நாங்கள் பாம்பு பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், ஈரானை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பேசியிருந்தாரு. பட் somehow at the end of the day இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் செஞ்சிருக்கக்கூடியது ஒரு பெரிய ஓகே லிட்டில் மோர் ரிலாக்ஸேஷன் இந்த போர் சினாரியோல கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிரேக். இரண்டாவது, சரி இரண்டு தரப்புமே இப்போ எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல சரி எப்படியாவது இந்த போரை முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் மறுபடியும் வந்திருக்கிறது. அது யுஎஸ்ஸுக்கா இருந்தாலும் சரி, ஈரானா இருந்தாலும் சரி, சரி போர் நிறுத்தம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம், இப்படியே கொண்டு போய் இந்த போரை நிறுத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமா கூட இந்த மார்க்கெட்ஸ் இது ஒரு சிக்னலா எடுத்துக்கும். ஸோ விச் ஐ திங்க் இஸ் வெரி பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட். அஃப்கோர்ஸ் நேற்றைய தினம் கொஞ்சம் லேட்டான டைம் வரைக்குமே ஈரானுடைய மக்கள் யாருமே அந்த நெகோசியேஷன், அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை அப்படி என்றெல்லாம் இருந்தாலும் கூட இந்த எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கக்கூடியது சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்கமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதன் அடிப்படையில் சர்வதேச சந்தைகள், ஆசிய சந்தைகள் இன்றைக்கு எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கை 225 242 புள்ளிகள் ஏற்றத்தோடு வர்த்தகம் நடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் மற்றும் கொரியன் காஸ்பி இண்டெக்ஸ் இரண்டுமே சரிவோட தான் வர்த்தகம் நடந்து வருகிறது. இன்ஃபேக்ட் ஹாங்செங் ஓபன் ஆகி கொஞ்ச நேரத்திலே ஒரு 327 புள்ளிகள் சரிவோடவும், கொரியாவில் இருக்கக்கூடிய காஸ்பி 42 புள்ளிகள் சரிவோடவும் வர்த்தகம் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் அ டிவைடட் ஹவுஸ். ஆசிய நாட்டு சந்தைகள் டிவைடடா இருக்கிறது. நிக்கை மட்டும் பாசிட்டிவ், கொரியா அண்ட் ஹாங்காங் நெகட்டிவா இருக்கு. அதே சமயத்தில் நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ், யூஎஸ் இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவ் டெரிட்டரியில தான் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் சந்தையின் முடிவில் பாத்தீங்கன்னா 293 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் முடிந்ததை பார்க்கிறோம். ஸோ அன்சர்டனிட்டி ப்ரிவைல் ஆகியிருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ டவ் ஜோன்ஸுக்கு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் போர் நிறுத்தம் பெரிய அளவில் கொடுக்கவில்லை. பட் ஐ திங்க் வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இது எவ்வளவு நாளைக்கு, எவ்வளவு, எப்படி, என்ன ஸ்ட்ரக்சர், இல்லை இதோட இந்த போர் முடிஞ்சிருமான்றது கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் செக்மெண்ட்ல ஒரு செக்மெண்ட் ஆஃப் த வார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். FIS/DIS நேத்து என்ன ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க? அவங்க தொடர்ச்சியா அவங்களோட டைரக்ஷன்ல அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. FIS ஆமா, பேக் டு ஃபார்ம். FIS முக்கியமாக 1,918 கோடி ரூபாய்க்கான நெட் செலர். அதே சமயத்துல DIS 2,271 கோடிக்கான
நெட் பையர். ஸோ அவங்க வந்து தொடர்ச்சியா அவங்க பேட்டர்ன்லேயே இன்னும் ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முக்கியமா இந்த மாதத்தோடைய நம்ம கணக்கு எடுத்து பார்க்க போமா, நேற்றைய தினம் வரைக்கும் ஏப்ரல் மாதத்துல FIDIs என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIDIs வந்து 42,000 கோடிக்கான நெட் செல்லர் ஏப்ரல் மாதத்துல நேற்றைய தினம் வரைக்கும். DIs வந்து 34,000 கோடிக்கான நெட் பையர். ஸோ ஆக்சுவலி ஐ திங்க் ரொம்ப ரேரான ஒரு சினாரியோ. FII உடைய செல்லிங் வந்து DII பையிங்கை விட அதிகமா இருக்கிற ஒரு மாதமாக இது வரைக்கும் நார்மலா அப்படிதான் இருக்கும். ஆப்போசிட் ரிவர்ஸ்ல தான் இருக்கும். FII எவ்வளவு வித்தாலுமே அதை விட ஒரு 20,000-30,000 கோடி அதிகமாக DIs வந்து பையரா இருப்பாங்க ஓவராலா மந்த்லி லெவல் பார்க்கும்போது. பட் இந்த மாதம் மட்டுமே இது ரிவர்ஸ்ல இருக்கு. இப்போதைய நிலைமைக்கு DIs வாங்கியிருக்கக்கூடிய தொகை வந்து FIIs விட இந்த மாதத்துக்கான தொகை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 கோடி குறைவாதான் இருக்கிறது. கச்சா எண்ணெய், தங்கம், வெள்ளி எப்படின்னு சார் இருக்கு? கச்சா எண்ணெயில பெரிய மாற்றங்கள் பெரிய அளவில் ஒன்றும் நடக்கவில்லை. இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் இந்த போர் நிறுத்தம் டெட்லைன் எல்லாம் வந்துரும்போது இன்னும் பேச்சுவார்த்தைக்கு குழு எல்லாம் வரவில்லை அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஈரானியன் குழு வரவில்லை அப்படியெல்லாம் செய்திகள் வரும்போது கச்சா எண்ணெய் வந்து பெரிய அளவில் ஒரு இறக்கத்தையும் சந்திக்கவில்லை. இன்ஃபேக்ட் இட் வாஸ் நர்வஸ். அந்த சந்தை வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது கச்சா எண்ணெய் சந்தை. அவர் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்த உடனே ஐ திங்க் நேற்றைய தினம் என்ன ரேஞ்சில் இருக்கோ அதே ரேஞ்சில் தான் இன்னைக்கும் நம்ம தொடர்ச்சியாக சந்தை அதை ஏற்றுக்கொண்டு அங்கே தான் வைத்திருக்கிறது அந்த விலை நிலவரம். முக்கியமாக கச்சா எண்ணெய் WTI பிரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $89-90. அதே போல பிரெண்ட் வந்து $98. ஏன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்தது கொஞ்சம் லேட்டாக தான் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அது வரைக்குமே WTI வந்து 84, 85, 86லேருந்து 88, 89 வரைக்கும் சென்றதையும், பிரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 95, 96லேருந்து $98, $98 ஒரு பீப்பாக் இந்த லெவலில் ட்ரேட் ஆகிறது நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக ஆல்சோ நேற்றைய தினம் ஈரானியன் VLCC வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர் வந்து இந்தோனேஷியா போய் ஒரு 2 மில்லியன் பேரல் கிட்ட கச்சா எண்ணெய் இறக்கி விட்டு மறுபடியும் அந்த பிளாக் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அதாவது 2 தரப்புல பிளாக் இருக்கு. ஒன்று US நேவி பிளாக் இருக்கு, ஈரானியன் அப்கோர்ஸ் அவங்களுடைய சொந்தமான பிளாக் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி அந்த ஈரானியன் கப்பல் வந்து இந்தோனேஷியா வரைக்கும் சென்று அந்த எண்ணெயை வெளியேற்றி மறுபடியும் திருப்பியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்குள் நுழைந்தது வந்து ஒரு நியூஸ் ஐட்டமாக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதுல வந்து ஸோ ஈரானுடைய சிக்னல் இந்த பிளாக் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா கப்பல்கள் செல்லலாம். US உடைய நேவல் பிளாக்கேட் வந்து பெரிய சாதனை கிடையாது அவங்களுக்கு அப்படின்ற ஒரு ஒரு ஷோ காட்டுறதுக்காக இந்த வேலை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் தட் வாஸ் அன் ஆக்ஷன் தட் இம்பேக்டட் த மார்க்கெட்ஸ் அஸ் வெல். அதே சமயத்துல தங்கம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா, தங்கம் வெளியே இந்த விலை நீக்கங்கள் எப்படி இருக்கும்ன்றது ஒரு 2 நாட்கள் முன்னதாக ஒரு ஃபார்முலாக்காக சொன்னேன். ஃபார்முலா வடிவத்தில் நான் சொன்னேன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இல்ல போர் நிறுத்தம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனால் தங்கம் வெள்ளி விலை வந்து குறையும். ஆமா, குறையும். ஸோ அதே தான் நடந்திருக்கு. தங்கத்துடைய விலை வந்து $4,754 ஒரு அவுன்ஸ். அதே போல வெள்ளி வந்து $76-77 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா $80, 4810 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி இப்போ வந்து 4755, அதே போல $77 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகுது. காப்பர் வந்து ஸ்டெடியாக அந்த $6 பர் பவுண்ட் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறது. ஸோ காப்பர் இஸ் ஹோல்டிங் ஸ்டெடி. கோல்டு அண்ட் சில்வர் அந்த லோவர் சைட். கச்சா எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஏற்றம், ஒரு சிறிய ஏற்றத்தை சந்தித்து வர்த்தகம் நடந்து வருகிறத பார்க்கிறோம். சார், ஏசியன் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டு பேக்கா இருக்குன்னு சொன்னீங்க சார். அமெரிக்காவோட மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லோவா முடிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. நம்ம முதலீட்டாளர்கள் எதுலயாவது கவனமா இருக்கணும் அப்படின்னு உங்களோட அட்வைஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்ல, நம்ம ஐ திங்க் அந்த நியூஸ் வந்தது கொஞ்சம் லேட்டரா இருக்கும். ஸோ US மார்க்கெட்ஸ் ரியாக்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்து இருந்திருக்காது. தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஆசிய நாட்டு சந்தைகள் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம இங்க எடுத்துக்கொள்ளும் போது ஆப்வியஸ்லி நமக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்கா இருக்கும். பட் டுடே நம்மளுடைய ட்ரேட் வந்து என்டர் ஆகும்போது we already know இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சீஸ் ஃபயர் நடந்திருக்கிறது எக்ஸெட்ரா. இதோட என்ன டேர்ம்ஸ் இருக்கு, என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். பட் ஐ திங்க் இவென்ச்சுவலி அது வந்து ஆக்சுவலா மார்க்கெட் பாசிட்டிவான செய்தி தான். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரூஸ் இல்ல அந்த சீஸ் ஃபயர் வந்து ஒரு 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 சர்டன் லெவல் ஆஃப் பாசிட்டிவிட்டி சந்தைக்கு கொண்டு வரும். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து அந்த ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய லைட்டான பாசிட்டிவ், ஏன் ஹாங்காங் அண்ட் சவுத் கொரியா இவங்க ரெண்டுமே வந்து ஏன் வந்து ஒரு சரிவோடு இருக்கிறோம் அந்த சந்தை. முக்கியமாக மேபி பிகாஸ் அங்கே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கே முதலீடு செஞ்சவங்க
பணத்தை வெளியேற்றுறாங்களா, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. ஆர் குட் பி ஃபார் டொமஸ்டிக் ரீசன்ஸ் அந்த சரிவை சந்தித்து இருக்கக்கூடும். ஸோ ரைட் நவ் வி ஹேவ் டு வெயிட். பட் நமக்கு இது மைல்ட்லி பாசிட்டிவான செய்தி. அண்ட் யூனோ ஸோ அதனால தான் அந்த ரேஞ்ச் கூட நம்ம கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கும். மைல்ட் ப்ராஃபிட் டேக்கிங் கூட வரலாம், பட் டுவர்ட்ஸ் த ஹையர் சைட். ஸோ சந்தை எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவா இருக்கும், பட் ஓவர்லி பாசிட்டிவா நம்ம சந்தையை வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இதுல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட் சீசனும் போய் கொண்டிருக்கிறது. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் பிளே ஆன் த மார்க்கெட்ஸ், நாட் ஜஸ்ட் வார் இஸ் ஒன். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான். ஐ திங்க் இந்த செய்திகளை நம்ம உட்கொள்ளும் பொழுது ஐ திங்க் அந்த ஒரு மிக்ஸ் பிக்சர் தான் நம்ம சந்தைக்குமே இன்னைக்கு வர இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q4 ரிசல்ட் வர இருக்குங்க சார்? முக்கியமா பாத்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, டெக் மஹிந்திரா, அதே போல ட்ரெண்ட், அதே போல ஹேவல்ஸ் இந்தியா, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர், டாடா கம்யூனிகேஷன்ஸ், LT டெக்னாலஜி சர்வீசஸ், மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், டெல்டா கார்ப், அதே போல ஆன்ட்ரிக் ஃபின்சர்வ் அப்படின்ற ஒரு கம்பெனி. இதை தவிர்த்து ஒரு 17-18 கம்பெனியோட ரிசல்ட் வருகிறது. முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் டைட்டில்ஸ் பேர்கள் மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு உங்க பட்டியலில் இந்த பங்குகள் இருந்ததுன்னா கவனமாக இருங்க. அதன் அடிப்படையில் உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? நேற்றைய தினம் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்தித்தது. ஸோ ஆல்ரெடி லாங் பில்டப் இருந்திருக்கு அப்படின்றது நம்ம ஓரிரு நாட்களாக சொல்லிட்டு வருகிறோம். ஸோ அந்த லாங் பில்டப் வந்து சஸ்டெயின் ஆகி இருக்கிறது அப்படின்றதையும் ஃபேவரிங் தி லாங் சைட் ஆஃப் த மார்க்கெட்ஸ். ஏன்னா அந்த 24,600 சென்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஐ திங்க் அந்த லாங் பொசிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி இருந்து கொண்டே வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக ஹை டெலிவரி, பெரிய அளவில் டெலிவரி கேஷ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து சன் ஃபார்மா, கோட்டக் பேங்க், சிப்லா, ONGC, மேக்ஸ் ஹெல்த், டாரண்ட் ஃபார்மா, LT அதாவது லார்சன் அண்ட் டியூப்ரோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, SRF. F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் வந்து நேற்றைய தினம் கூட நமக்கு ஆல்மோஸ்ட் 85-90 ஸ்டாக்ஸ் இருந்தது. இன்னைக்கும் அதே ஒரு 84-85 ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் இருக்கிறது. ஸோ லாங் பொசிஷன்ஸ் இன்னும் தொடர்ந்து ஹோல்ட் ஆகி வருகிறது அப்படின்றதே இந்த லிஸ்டோட எண்ணிக்கையை பார்த்த உடனே நமக்கு புரிய முடியும். ஸோ லாங் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கூடியது வந்து BHEL, கொச்சின் ஷிப்யார்ட், ஸ்விக்கி, ஜிண்டால் ஸ்டீல், NAM இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஃபீனிக்ஸ் லிமிடெட். அதே போல ஷார்ட் பில்டப் பெரிய அளவில் இருக்கக்கூடியது வந்து நேற்றைய தினம் போல, நேற்று ஐ திங்க் 32-33 இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு 38 பங்குகள் கொண்ட ஒரு லிஸ்ட் தான் நமக்கு ஷார்ட் பில்டப்ல இருக்கு. ஸோ ஷார்ட் பில்டப் பெரிய அளவில் இருக்கக்கூடிய F&O செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஆம்பர், LIC ஆஃப் இந்தியா, CDSL, ரிலையன்ஸ், ஜியோ ஃபினான்ஸ், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், வாரி எனர்ஜிஸ், இந்தியன் பேங்க். நம்ம ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் வீக்லி ரவுண்ட் அப் ஷோல நம்ம லிசனர்ஸ் கேட்குற பங்கு சந்தை சம்பந்தமான கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பதில் சொல்லிட்டு வரீங்க சார். நம்ம லிசனர்ஸ்க்கு ஏதாவது பங்கு சந்தை சம்பந்தமா டவுட்ஸ் இருந்தா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நோட்டோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.